நெஞ்சடைஞ்சு செத்தாலும் தெரியாது, ஆனாடி செத்ததா இல்லை நெஞ்சு வடி செத்தாலும் தெரியாது. அப்படியே கட்டத்தில் நான் வீட்டில் இந்த மக்கள் இந்த கிராமத்தில் இருந்து இப்படமா வாழணும் நீங்கள் நினைச்சா இதுக்குள்ள ஏற்பாடு பாதுகாப்பு, அதாவது ஆனவேலி அது இதண்டு போட்டு ஏதாவது ஒரு மறைப்பு கொண்டு போட்டு இதில் வாழ விடுங்க. ஃபுல்லாக ஜாலியாக தான் இருக்குது. இதுக்கு நடவடிக்கை அது அங்கே தடுத்து எங்களுக்கு நடவடிக்கை தரணும். வணக்கம். மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரை பிரதேசத்திற்குட்பட்ட போராதீவு பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பாலையடிவட்டை கிராமத்திற்குள் இன்று அதிகாலை 3 மணியளவில் புகுந்த காட்டு யானைகள் அங்குள்ள 3 வீடுகளையும் தென்னை, வாழை உள்ளிட்ட பயிரினங்களையும் துவசம் செய்துவிட்டு சென்றுள்ளதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த வேளை இவ்வாறு காட்டு யானைகள் திடீரென கிராமத்திற்குள் புகுந்ததனால் அங்குள்ள மக்கள் மயிரிழையில் உயிர் தப்பியதாகவும் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இவ்வாறு மெல்ல மெல்ல கிராமங்களுக்குள் உட்புகுந்த காட்டு யானைகள் தற்போது மக்கள் குடியிருப்புக்குள்ளேயே நிலை கொண்டுள்ளதனால் அந்த பகுதி மக்கள் தமது அன்றாட செயற்பாடுகளை கூட சுதந்திரமாக மேற்கொள்ள முடியாதுள்ளதாகவும் மக்கள் அங்கலாய்க்கின்றனர். 3 மணிக்கு வந்த அந்த பெரிய உருவங்கள் வந்து ஒன்று தான் எங்கட கண்ணில் தென்பட்டேன். இந்த இடத்துல உடைச்சி போட்டு அங்கால பக்கம் உடைச்சி கூட நாங்கள் இதால் ஓட்டினேன். இந்த புள்ளையிலையும் அழித்து நாங்கள் ஓட்டினேன். 7 பேர் இருந்தது கூட நாங்கள் 7 பேர் இருக்கும் போது தான் அது வந்து அப்போ இதால் ஓடுற சின்ன வீடு, பெரிய வீடுனாலும் பிரச்சனை ஒரு மாதிரி மாறி நின்றுக்கலாம். இந்த சின்ன வீட்டில் நாங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு இதை வந்த அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே எங்கள் வீடு அவ்வளோ பட்ட கஷ்டம் இருக்கே, அது சொல்லணும். அது அப்படியான கஷ்டத்தில் அந்த வீடு செய்துகள் பாவம். இப்போ நான் நின்ற போது சொல்கிறேன், வீட்டில் இந்த மக்கள் இந்த கிராமத்தில் இருந்து இப்படமா வாழணும் நீங்கள் நினைச்சா இதுக்குள்ள ஏற்பாடு பாதுகாப்பு, அதாவது ஆனவேலி அது இதண்டு போட்டு ஏதாவது ஒரு மறைப்பு கொண்டு போட்டு இதில் வாழ விடுங்க. வாழ விடுறது தான் கொஞ்சம் உங்களுக்கு. அதாவது இன்னக்கிற பிள்ளை ஸ்கூல் போகிற பிள்ளைகளை கூட இரவு பாத்ரூம் வைத்துடும், பயப்பாட்டத்தில் பாத்ரூம் வைத்துடும். அப்போ அதில் பாவம் தான். நெஞ்சடைஞ்சு செத்தாலும் தெரியாது, ஆனாடி செத்ததா இல்லை நெஞ்சு வடி செத்தாலும் தெரியாது. அப்படியே கட்டத்தில் நான் உதவி என்னாக்கிற நஷ்ட எல்லாம் கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு கதவும் போட்டதில் உங்களுக்கு சரி இப்போ கதவுல வெண்ணமாயிரு எவ்வளவு பெருமாதி முடியும். இதை விடச்சது மனிதனை கொள்வது என்ன பெரிய வேலையா? வெட்டி எடுத்துருக்கீங்க மக்கள் முடிப்பெரிய. அதுக்காக வேண்டிய நம்பி நீங்கள் இதில் கடமைக்குரிய ஆக்கள்கிட்ட எவர்கிட்டையோ போதிச்சு இதுக்குரிய இதில் புறப்பாட்டுகளை நிமித்தி ஆனவழியும் போட்டு அதுகளுக்கு ஒரு நிரந்தரமாக வாழக்கூடிய அளவுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு உங்கள்கிட்ட. துளைச்சா வந்து கொண்டு யானை வேறு தலையும் நான் வேலி கட்டி இந்த தென்னங்கட்டு தெண்டை அழிச்சு போட்டு நான் இதை வந்து இந்த வீடு யானை உடைச்சிருக்கு. ஒரு வீடு 5 வீட்டை உடைச்சிருக்கு. இப்போ 5 உடைச்சி இதை நமக்கு என்ன ஒரு உதவி பண்ணி தர நமக்கு செய்யணும். இதுக்கு இப்போ நான் கஷ்டப்பட்டு உடைக்கிறேன் இதுதான் தொழிலாளிக்கு. இப்போ எங்களுக்கு இந்த யானை வந்து ஏரியா மற்ற மாவட்டத்தில் ஃபுல்லாக தின்னு இந்த யானையை கட் பண்ணினா தான் நாங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே இடிக்கலாம் வீட்டில். அப்படி எடுத்து கட் பண்ணி தரணும் இந்த யானை எங்களுக்கு ஃபுல்லாக பிறகுன்னு அதுக்குள்ளே இடிக்கல. இது இப்போ இரவு இருந்ததுக்கு இரவு அடிக்க வச்சுட்டு போயிருக்கு. இரவு நல்ல விலைக்கு வீட்டை வைத்தான் போட்டு இதை அடிக்கிறீங்க வீட்டு கதவெல்லாம் அடிச்சு உட திறந்து தானே கிடந்தது, தொடச்சி கிடந்தது. இதை உதவி செய்யுது. இதுக்கு யானை வெளியே போட்டு அதை செஞ்சு எங்களை தரணும். இது இலவம் புல்லா பதில் மட்டும் மாவட்டம் புல்லா தான் தெரியுது. இப்போ யானை மடுவாயிலையும் ஃபுல்லாக யானையாக தான் இருக்குது. இதுக்கு நடவடிக்கை அது அங்கே தடுத்து எங்களுக்கு நடவடிக்கை தரணும். எடுத்து நாங்கள் இருக்கிறதையும் பயந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது நடவடிக்கை நீங்கள் செய்யணும். சொந்தம் வந்தம் மத்திய வந்து